மன்ஸ்மோர் குக்கிங்கில் ஆட்டுக்கால் பண்ண போகிறோம். பாருங்கள், சுத்தமாக கழுவி இருக்க மஞ்சத்தூள்லாம் போட்டு இப்போ நான் தண்ணி ஊற்றிருக்கேன். குக்கரில் தான் வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து மஞ்சத்தூள், கல்லுப்பு போட்டு கலந்துக்கலாம். கலந்துட்டு இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு 5-6 விசில் நம்ம வந்து குக்கரில் வச்சிடலாம். சரிங்களா? இப்போ சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிடலாம். பாருங்க, பட்டை, கிராம்பு, சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்டாக இருக்கும். கருவேப்பிலை இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது போட்டலாம். ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். சிம்லேயே வச்சு வதக்குங்க, அப்போதான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ தக்காளி, ஒரு பெரிய தக்காளி, ஒரு 4 தக்காளி போட்டுக்கோங்க. பாருங்க, நம்ம இந்த அளவுக்கு வதக்கிட்டோம். இதில் வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாம் போட்டுடலாம். இப்போ மஞ்சத்தூள், மிளகாத்தூள் வந்து ஒரு 4 டீஸ்பூன் போட்டிருக்கேன், அதையும் போட்டுடலாம். இப்போ அதையும் நல்லா வதக்கிக்கலாம். சிம்மிலே வச்சு வதக்குங்க, அப்போதான் நல்லா இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து மல்லித்தூள் ஒரு 6 டீஸ்பூன் வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். இப்போ பாருங்க, நம்ம வதக்கிட்டோம். இப்போ நம்ம கொத்தமல்லி தழை போட்டுடலாம். போட்டு ஆட்டுக்கால் போட்டுடலாம். கால் நல்லா வேக வச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து ஊற்றிடலாம். இப்போ கல்லு போட்டலாம். போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம இந்த அளவுக்கு தண்ணி விடணும். இப்போ நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதி வரணும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிடலாம். இப்போ தேங்காய் போட்டிருக்கோம் குழம்புக்கு அரைக்கிறதுக்கு. இப்போ சோம்பு கொஞ்சம் போட்டுடலாம். போட்டு இதை அரைச்சிடலாம், நைஸாக அரைச்சிடலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம தேங்காய் போட்டுடலாம். நாலு 5 கொதி வந்து கொஞ்சம் புளி ஊற்றிக்கலாம். பாருங்க, இப்போ குழம்புக்கு வந்து இவ்வளோ புளி எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இந்த அளவுக்கு நான் வந்து கரைச்சி வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ இதை நம்ம வந்து குழம்புல ஊற்றிடலாம். இப்போ தேங்காய் போட்டு 4-5 கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த புளி தண்ணியை ஊற்றிடலாம். ஏன் ஊற்றுறோம்னா, நம்ம கால் வந்து இந்த பிசு பிசுன்னும் இல்லைங்களா, குழம்பு கையிலலாம் ஒட்டும். அதுக்காக நம்ம புளி தண்ணி ஊற்றினோம்னா அந்த நம்ம கையிலலாம் இப்படி ஒட்டாது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இப்போ 2-3 கொதி வந்தோன்னா நம்ம இறக்கிடலாம். இப்போ பாருங்க, கொத்தமல்லி தழை இப்போ போட்டலாம்.